குறைவான சம்பளங்கள் இருக்கலாம், குறைவான செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், குறைவான கஸ்டமர்ஸ் உங்க தொழில இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க ஊழியத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு என் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தில் ஒரு விடுதலையை, இந்த ஜெப நேரத்தில் என் தேவன் ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஷபல துடபல பரியந்தரபா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 5வது அதிகாரத்தில் இருந்து 11வது வசனம் முடிய நாம் வாசிக்கும் போது, எனக்கு அருமையான தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 15வது வசனம் முடிய நாம் பார்க்கும்போது அங்கே தேவன் அற்புதமான ஒரு காரியத்தை, அதிசயமான ஒரு காரியத்தை தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்ன காரியங்களை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு, அப்படி என்ன அற்புதங்களை, அப்படி என்ன அதிசயங்களை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே, அநேக ஜனங்களை விடுவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே, அநேக பேருக்கு நன்மை செய்து கொண்டிருந்த, அநேக பேரை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக திரளான ஜனங்கள் அவரை சுற்றிலும் நிற்கிறதை அவர் காண்கிறார். எப்படி? திரளான ஜனங்கள் அவரை சுற்றிலும் நிற்கிறதை ஆண்டவர் காண்கிறார். அப்படி திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பதாக நிற்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்தபோது, அந்த ஜனங்களுக்காக தேவன் மனதுருகுகிறார். அந்த ஜனங்களுக்காக தேவன் மனது இறங்கி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக ஏதாகிலும் ஒரு காரியங்களை செய்ய வேண்டுமே, இவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி எப்படியாகிலும் இந்த எல்லா ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய மன்னாவை மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக நல்ல ஒரு ஆகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்த போது, பாருங்க எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு அவரிடத்திலேயும் ஒன்றுமில்லை, அவருடைய சீஷர்களிடத்திலேயும் ஒன்றுமில்லை. அங்கே வந்திருந்த அத்தனை பேரிடத்திலேயும் அவர்கள் சாப்பிடுவதற்கு தக்க, அவர்கள் திருப்தி அடைவதற்கு தக்க அவர்களிடத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒன்றுமே அவர்களை திருப்திப்படுத்த முடியாத, ஆகாரம் இல்லாத அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, அங்கே இருந்த ஒரு அருமையான ஒரு மகனுடைய கைகளிலே, ஆமென், வேதம் சொல்லுகிறபடி 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருந்துச்சா. அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக பேருக்கு, ஆண்டவரை சுற்றிலும் இருந்த திரளான ஜனங்களுக்கு ஆமென் கொடுத்து அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த 5 அப்பத்தையும் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு இன்னும் அநேக துணிக்கைகள் எடுக்கத்தக்கதாய் மீதம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீதம் இருந்தது மாத்திரம் அல்ல, நிரம்பி வழிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். உன் வாழ்க்கையில இவ்வளவுதான் எனக்கு, என் வாழ்க்கையில இவ்வளவுதான் எனக்கு இருக்கிறது, இவ்வளவு செல்வம் தான் எனக்கு இருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதம் தான் எனக்கு இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் இருக்குது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதை வைத்து நான் எப்படி என் காலங்களை ஓட்ட முடியும்? இதை வைத்து எப்படி என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும்? இதை வைத்து நான் எப்படி ஆமென் இந்த பிசினஸ் செய்ய முடியும்? இதை வைத்து நான்
எப்படி என் வேலையை நான் செய்ய முடியும், இதை வைத்து இந்த வருஷம் முழுவதும் நான் என் குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும், என்ன காரியங்கள் எனக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, தரித்திரம் தானோ எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வராதோ, எனக்கென்று சொல்லி ஒரு மேன்மைகளும் உயர்வுகளும் வராதோ, என் வாழ்க்கை இப்படியே இருக்குமோ, எல்லாரும் சிரிக்கிறதை போல இருக்குமோ, நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, என் தலை நிமிராதோ என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே, யாரோ ஒருவர் நீங்க இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்க பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம், நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கிறதா, உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதா, இந்த வருஷத்தை எப்படி நான் ஓட்ட போகிறேன், இந்த வாரத்தை நான் எப்படி ஓட்ட போகிறேன், இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன், இந்த மாதத்துல நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை எப்படி செய்ய போகிறேன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையானவர்களே, அவர் உனக்குள்ளே உன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டே அவர் நிச்சயமாகவே உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து திரளான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, ஆமென், அவர்கள் திருப்தி அடைந்தது மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, அநேக ஆமென் காரியங்கள் ஆமென் நிரம்பி வழியத்தக்கதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், அன்றைக்கு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையே என்ன காரியங்கள் இருக்கிறது, குறைவான சம்பளங்கள் இருக்கலாம், குறைவான செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், குறைவான கஸ்டமர்ஸ் உங்க தொழிலில் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க ஊழியத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு என் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தில் ஒரு விடுதலையை, இந்த ஜெப நேரத்தில் என் தேவன் ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஷபல துடபல பரியந்தரபா உடபலபா சந்தல துடகரபா. ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், உங்கள் வாய்களை திறந்து என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எதற்காய் காத்து கொண்டு, எதை ஆண்டவரே அப்பா தன் இருதயத்தில் நினைத்து கொண்டு ஆண்டவரே என்ன காரியத்திற்காய் உங்க சமூகத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்களோ, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, இருந்த இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, இந்த நேரத்தில் தகப்பனை ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம், உமக்காய் பிரகாசிக்கும்படியாய், உமக்காய் வாழும்படியாய், உமக்காய் ஆண்டவரை நிற்கும்படியாய், உம்முடைய ஊழியத்தை தாங்குவதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே, புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தருமை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா, உயர்த்தி வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பாமை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாத மழை பொழிவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாத மழை பொழிவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைபட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் தகப்பனே, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த தொழில், தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைகள் ஆண்டவரே, ஊழியங்கள் தகப்பனே, எந்த காரியத்திலையும் என் ஆண்டவருடைய கிருபை அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஷபல துடபல ஹஷந்த ரகடமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவதற்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை
உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்த நன்மைகளை எடுத்து போடுவதற்கு சத்துரு பல விதங்களிலே உங்களை சுற்றிலும் போராடி வருவான். பல விதங்களிலே போராடி வருவான். சில நேரங்களில் மனிதர்களை கொண்டு வருவான். சில நேரங்களில் ஆமென் ஏதோ ஒரு தெரியாத, அறியாத, புரியாத காரியங்களை கொண்டு வந்து எப்படியாவது உங்களை குழப்பி எப்படியாவது உங்களை அழிக்க வேண்டும், உங்கள் எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிவான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டு திரிகிறான். எப்பொழுதும் வகை தேடி கொண்டிருக்கிறான். எந்நேரமும் வகை தேடி கொண்டிருக்கிறான். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை சுற்றிலும் வகை தேடி கொண்டிருக்கிறான், தேடிக்கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அவன் தேடிக்கொண்டே இருக்கட்டும், அவன் தேடிக்கொண்டே இருக்கட்டும். என் தேவன் செய்ய போகிற அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? அவன் நுழையாதபடிக்கு, அவன் நம்மை குலைத்து போட்டு விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எல்லா வழிகளிலையும், எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்மை சுற்றிலும் ஒரு ஆமென் அக்கினி மதிலை, நம்மை சுற்றிலுமாய் கர்த்தர் ஒரு அக்கினி வேலியை, ஆமென் அவருடைய பாதுகாப்பின் வேலியை கர்த்தர் வைப்பார். அவன் தேடிக்கொண்டே இருக்கட்டும். அவன் கண்டுபிடிக்க முடியாத வாசல், அவன் நுழைய முடியாத வாசல்களை தேவன் நமக்காய் நியமித்து வைத்திருக்கிறார், உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களை சுற்றிலும் அக்கினி பிரகாசிக்கிறது. உங்களை சுற்றிலுமாய் ஆமென் கர்த்தருடைய அக்கினியின் மதில் இருக்கிறது. என் கர்த்தர் அன்றைக்கு யோபுவை சுற்றிலையும் ஒரு வேலியை அடைத்து, ஆமென் ஒரு வேலியை வைத்து, ஆமென் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ராபாலா ஷம்தாலா தூடாபாலா ஹஷியாந்தரபா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆமென் ஒருவரும் உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் என் தேவன் தருகிற நன்மைகளை, ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை தடைபட முடியாது, தடை செய்ய முடியாது. ஒரு காரியத்தை ஆமென் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, உங்களை தேவன் உயர்த்த ஆமென் ஆரம்பித்தால், உங்களை தேவன் உயர்த்த ஆமென் அவர் விரும்பினார், உங்களை தேவன் உயர்த்த அவர் நினைத்தால், உங்களை தேவன் ஆசீர்வதிக்க நினைத்தால், எவனாலும் எந்த சக்தியாலும் எந்த கிரியைகளானாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை, தேவன் உங்களை உயர்த்துகிறதை, தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை தடுக்க முடியாது. நீங்கள் மேன்மையாகிக் கொண்டே போய் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஒருவனாலும் ஆமென் ஒரு காரியங்களாலும் அதை தடை செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனால் இன்னொரு மனிதனுக்கு ஒரு காரியங்களை செய்யும் போது அவனிடத்தில் அவனுக்கு ஒரு இரக்கம் உண்டாகிவிட்டால், அவனுக்காக எதையும் செய்ய துணியும் போது, அவனை ஆமென் தனக்கு ஆதரவாய் இருக்கும் போது எல்லா காரியங்களிலையும் அவனை கனப்படுத்தி தனக்கு நிகராய் தனக்கு பின்பதாக வைக்க எத்தனிக்கிற போது என் தகப்பனை ஆமென் கருமையான தேவ பிள்ளையே, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தமக்காக நிற்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, ஆமென் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவரை விசுவாசித்து இவரை நம்பி இருப்பீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, இவர் உங்க மேலே நினைவாயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க மேல வைத்திருக்கிற நினைவுகள் பெரிதானவைகள். அவர் உங்க மேல வைத்திருக்கிற நினைவுகள் பெரிதானவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ வைத்திருக்கிற திட்டம் வேண்டும் என்றால் சிறியதா இருக்கலாம். தேவன் உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. நீ ஆமென் காண்கிற தரிசனம் சிறியதா இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் பெரிதானது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். தேவன் உயர்த்துகிற காலம், தேவன் மேன்மைப்படுத்துகிற காலம், தேவனுடைய ஆசீர்வதிக்கிற காலம் இது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, விசுவாசிக்கிறாயா?
விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கும் பட்சத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆமென் காலம் இது. நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிற காலம் இது. நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவன் உன்னை உயர்த்துகிற காலம் இது. சந்தரபலரயந்தரபா ஔரபஷ்யந்தரபா ருவிகரபா சந்தரபலனா லேப்ராக சந்தடபலஹதன கரபா மாப்ராக ஷேகதடகபா சந்தலபபா. நீ உயர்ந்து கொண்டே இருக்கிற காலம் இது. நீ சிறகடிக்கிற காலம் இது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உயரை பறக்குகிற காலம் இது. நீ உயர எழும்புகிற காலம் இது. நீ எழும்புகிறதை, உயர பறக்கிறதை எவனாலும் தடை செய்ய முடியாது. எதாலும் தடை செய்ய முடியாது. எந்த கிரியைகளாலும் ஒன்று செய்ய முடியாது. எந்த பிள்ளி சூனியங்களாலும் ஒன்று செய்ய முடியாது. எந்த அந்தகாரங்களானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பிசாசின் வல்லமைகளானாலும் ஒன்று செய்ய முடியாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஆசீர்வாதத்தின் மலை, ஆசீர்வாதத்தின் மலை பொழிகிறது. ஆசீர்வாதத்தின் மலை பொழிகிறது. அல்லேலூயா. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை என்று எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒன்றும் இல்லை என்றாலும் ஆமேன், அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும். ஆமேன், இல்லாதவைகளை பாருங்க இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார் பிலிப்புவை பார்த்து, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதற்கு பிலிப்பு ஆண்டவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவனுக்கும் அவன் இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பிலிப்பு சொல்லுகிறான், இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாதே, இவர்களுக்கு என்ன எவ்வளவு காரியங்கள் கொடுத்தாலும் போதாதே, எப்படி போதமான காரியங்களை செய்ய முடியும் என்கிற சந்தேகத்தோடு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. என்ன ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறான், ஹல்லேலூயா. பாருங்க, சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, அந்திரேயா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே, இந்த 5 வாற்கோதுமை இருக்குது, இந்த 2 மீன் இருக்குது, ஆனாலும் இந்த 5 அப்பங்களை கொண்டு, இந்த 2 மீன்களை கொண்டு இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு எப்படி போஷிக்க முடியும் என்று சொல்லி சந்தேகத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். தேவ பிள்ளையே, அவருக்கு தெரியும், அவர் ஏற்கனவே நினைத்திருக்கிறார். ஆமென், எப்படியாக இந்த ஜனங்களுக்கு போஷிக்கணும், எப்படியாக இந்த ஜனங்களின் பசியை போக்க வேண்டும், இவர்களுக்காக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் நினைத்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியத்தை பாருங்க. இயேசு ஜனங்களை உட்காருங்கள் என்றார். அந்த இடமானது மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. வந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அந்தபடி அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பொறுமையாய் நீங்கள் வாசிக்கும் போது இந்த வசனங்களிலே தேவன் செய்த மகத்தான அற்புதங்களை உங்களால் காண முடியும். பாருங்க,
ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் அவன் எவ்வளவு அற்புதமாய் ஆமென் 2 மீனை 5 அப்பத்தை வைத்து போஷித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் ஊழியத்துல, உன்னுடைய பிசினஸ்ல, உன் வேலையில இன்னைக்கு சின்னதா இருக்கிற உனக்குள்ள ஆமென் உன் வாழ்க்கையில சின்னதா இருக்கிற அந்த வருமானம் இவ்வளவு சின்னதா இருக்கிறதே, இவ்வளவு குறைவா இருக்கிறதே என்று சொல்லி நீ வருத்தப்படாத. உன் வருமானம் குறைவா இருக்கலாம், உன் தொழில்ல வருமானம் குறைவா இருக்கலாம், உன் ஊழியத்துல உனக்கு கிடைக்கிற காரியங்கள் குறைவா இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் நினைத்தால், தேவன் உன்னை உயர்த்த நினைத்தால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது. நிச்சயமாகவே தேவன் உன்னை உயர்த்துவார், நிச்சயமாகவே தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார், நிச்சயமாகவே தேவன் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பொழியும், உன் ஊழியத்திலே பொழியும், உன் குடும்பத்திலே பொழியும். என் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாய் உங்க சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய ஆண்டவரே ஜெபத்தை தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் மகத்தான அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உமக்கு சாட்சியாய் அறிவிக்கத்தக்கதாய் தேவன் அவர்களை ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்கள் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்க வாழ்க்கையில் இடைபடுவீராக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீங்க தொடுவீராக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனே, இந்த நாளில் ஜெபித்தபடி உயர்த்தப்படுவார்களாக, மேன்மைப்படுத்தப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். சத்துரு அநேக ஆண்டவரே காரியங்கள் எப்படியாகலும் சிறகுகளை உடைக்க வேண்டும், எப்படியாகலும் தள்ளி விட வேண்டும் என்று நினைக்கிற எல்லா காரியங்களை அறிவீர். சத்துருவை விலக்குவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சிகளை கேட்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.